வெல்கம் டு மை சேனல். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மூலமாக ஒரு மொபைல் போன் இருந்தாலே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமாக பல ரூபாய் ஏம் பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, உடலுக்கு கேடு உண்டாகக்கூடிய சமையல் பாத்திரங்களை என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அனைவருமே ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழணும் அப்படித்தான் ஆசைப்படுவோம். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பது நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளும் வாழ்க்கை முறையும் தான். இன்று நவீன வாழ்க்கை முறை காரணமாக மாறிப்போன சமையல் பாத்திரங்கள் வயலாக தினமும் நம் சாப்பிடும் உணவில் சிறிது நஞ்சு கலந்து தான் சாப்பிட கொண்டு தான் இருக்கிறோம் நண்பர்களே. ஆனால் இதை நம்ப முடிகிறதா? உண்மையில் சமையல் செய்ய பயன்படுத்தும் உணவு பாத்திரங்கள் வயலாக நன்மையை விட தீமை தான் அதிகமாக உண்டாகிறது. சாதாரண அலர்ஜி முதல் தைராய்டு, PCOD, லாஸ் ஆஃப் மெமரி, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் என உயிரை கொல்லி நோய் என சொல்லக்கூடிய புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளும் மிகவும் அதிகம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்படி நம் உடலுக்கு அதிக கேடுகளை விளைவிக்கக்கூடிய பாத்திரங்களை அவற்றில் நமக்கு உண்டாகக்கூடிய தீமைகள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஒரு ஆரோக்கியமான சமையலுக்கு உகந்த பாத்திரங்கள் தான் எவை என்பதற்கான விடை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. சரி வாங்க உடலுக்கு கேடு உண்டாகக்கூடிய சமையல் பாத்திரங்கள் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். 1 அலுமினிய பாத்திரங்கள், 2 இன்டோலியா பாத்திரங்கள், 3 நான்ஸ்டிக் பாத்திரங்கள், 4 செம்பு பாத்திரங்கள், 5 சில்வர் பாத்திரங்கள், 6 பித்தளை பாத்திரங்கள், 7 இரும்பு பாத்திரங்கள், 8 மண் பாத்திரங்கள். என்ன நண்பர்களே, இந்த பாத்திரங்களை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் இந்த வீடியோ மூலமாக இதனுடைய விளைவுகள் தெரிஞ்சுக்கட்டும். 1 அலுமினிய பாத்திரங்கள். அலுமினிய பாத்திரங்கள் விலை மலிவாக கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பயன்படுவதற்கும் மிகவும் எளிதாக இருப்பதன் காரணமாக பலரும் அதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அனைவரு வீட்டுகளிலும் இந்த அலுமினிய பாத்திரங்கள் இல்லாமல் இருப்பதில்லை. இந்த அலுமினிய பாத்திரங்கள் பயன்படுத்தும் பொழுது என்ன ஆபத்து அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அலுமினிய பாத்திரங்களில் இருக்கக்கூடிய அலுமினியம் என்னும் கனிமம் காற்றோடு வினை புரிந்து அலுமினியம் ஆக்சைடாக மாறி உணவு சமைக்கும் போது உணவோடு கலந்து நம் உடலுக்கு போய்விடும். இதை சிம்பிளா நீங்க சோதித்து கூட பார்க்கலாம். இன்னைக்கு தேதிக்கு 200 கிராமுக்கு ஒரு அலுமினிய பாத்திரங்கள் வாங்கி இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 அல்லது 5 ஆண்டு கழித்து மீண்டும் எடை போட்டு பார்த்தோம்னா அப்படி 200 கிராமுக்கு மிக குறைவாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே. இதன் மூலமாக அலுமினியம் பாத்திரங்கள் கரையும் தன்மை உடையது அப்படிங்கிறத நம் உணர முடியும். இந்த அலுமினிய பாத்திரங்களில் இருந்து வரக்கூடிய அலுமினிய ஆக்சைடு ஜீரணக்கூடிய சக்தி நம் உடலுக்கு இயற்கையாக கிடையாது. இது நம் உடலில் டாக்சின்களாக மாறி உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை மிக எளிதாக பாதிக்கக்கூடும். தொடர்ந்து ஒரு அலுமினிய பாத்திரத்தை 10 ஆண்டுகளாக அல்லது 20 ஆண்டுகளாக தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது நரம்பு மண்டல பாதிப்புகள், ஸ்ட்ரோக், அல்சைமர், கிட்னி ப்ராப்ளம் போன்ற ஏராளமான பாதிப்புகளுக்கு இந்த அலுமினிய பாத்திரங்கள் வழிவாக்கும். அலுமினிய பாத்திரங்களை சமைப்பது கூடுமான அளவில் தனர் காணும். என்ன நண்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.